Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து கேரளா போறேன். So எங்க ஃபேமிலில வந்து ஒரு மேரேஜ் இருக்கு. So அதை அட்டெண்ட் பண்ண தான் போறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேரளா vlog வந்து போட்டிருப்பேன். அது வந்து என்னோட இன்னொரு சேனல் ஈஸி பிக்கப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் காந்தக்கண்ணாடியில் வந்துட்டு கேரளா vlog காட்டலாம் அப்படின்னு தான் நான் அதனால மறுபடியும் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல்ஸ், அதாவது வீட்டில் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது ப்ளஸ் இது எல்லாமே தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு பேக் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்லேயும் தான் பேக் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம் எல்லாமே இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு. அண்ட் இதில் வந்து என்னோடது மட்டும் இல்லை, என் சிஸ்டரோடதும் இதிலே வைக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறோம். ஏன்னா நிறைய பெட்டி தூக்கிட்டுலாம் போக முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தான். எது எடுக்கிறது ஒன்றும் தெரியல. ஸோ இதில் இருந்து பிக் பண்ணி நான் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இது எல்லாமே ஃபவுண்டேஷன். ஸோ இதுலேருந்து எது எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலை, பார்ப்போம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிஃபோர் நைட்டே வந்து பேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ கூட வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தென் ஏன்னா இதில் வந்துட்டு நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் உள்ளே வந்து திணிக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே என்னோட ஃபேவரட். அண்ட் நம்ம 1 டேனாலும் சரி 2 டேஸ்னாலும் சரி எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உள்ளே வந்து திணிச்சு வச்சுட்டேன். தென் வந்துட்டு எது எதுன்னு முதல்ல உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. நைட்டு செம்ம டயர்டு வேற, நைட் உட்காந்து பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பொறுமையாக எந்திரிச்சு பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வந்து இப்போ கொண்டு போகிறேன். உங்களுக்கு பார்க்க அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் என்ன பண்ணுறது, இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது நம்ம மேக்கப் பண்ணும்போது தெரியும், ஓகே இது செட் ஆகல, திரும்ப அழிச்சு திரும்ப பண்ணிடலாம். பட் அங்கே போயிட்டு செட் ஆகலைன்னா டோட்டல் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு ரேண்டமாக கொஞ்சம் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேக் தான் வந்து கொண்டு போக போகிறேன். இந்த 2 பேக்கில் தான் எப்படியாச்சும் திணிக்கணும் எல்லாத்தையும் போட்டுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு என்னோட ஹேண்ட் பேக்கில், தென் இந்த ஒரு பேக் பேக்கில் தான் வைக்க போகிறேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி எனக்கு வேணும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படி கிடையாது இல்லையா, நம்ம ஒன்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரைமர் தான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படியே போட்டோம்னா நம்ம மறந்துடுவோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நம்ம வந்து ப்ரெப் பண்ணுவோமோ அப்படியே நான் வந்து எடுத்து வச்சா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஒரு டாய்லெட்ரி பேக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு மாட்டி கூட வைக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கரெக்டர் தான் பண்ணுவோம் ப்ரைமர் போட்ட பிறகு. ஸோ அதுக்காக நான் 2 ப்ரைமர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சப்போஸ் நான் லேட்டாக எழுந்திரிச்சு ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு பிளெண்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஷூட்டுக்குலாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பொறுமையாக பண்ணாலே போதும். ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா நான் இதை அப்ளை பண்ணுவேன். பட் எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் 2மே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதை இங்கே வந்து நிறைய நமக்கு வந்து பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பவுச் மாதிரி. ஸோ அதில் போட்டோன்னா இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ப்ரைமர் வச்சுருக்கேன். தென் இந்த பவுச் அப்படியே லைனாக அப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்துட்டு நான் அது கலர் கரெக்டர் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ கன்சீலருக்கு இங்கே 3 வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் என்னோட ஷேட் லைட் ஷேடு, இது வந்து ரொம்ப டார்க் ஷேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஷேட் தான். ஆனால் ஒரு
எல்லோ கொஞ்சம் டார்க் ஆரஞ்ச் ஒரு எல்லோ அந்த மாதிரியான இது ஒரு கலர் வரும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது, நேரில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் அது ஒரு மாதிரி டார்க் எல்லோவில் டார்க் ஆரஞ்ச் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சிருக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே டேரெக்டாக போட்டுடலான்னு. கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கன்சிலராக யூஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் 3மே எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அதுக்கு நெக்ஸ்ட் பவுச்சில் நான் வைக்கிறேன். அடுத்து ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷனுக்கு நான் இந்த நைக்காவோட ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் லாக்மியோட 925 மூஸ் ஃபவுண்டேஷன் இது 2 தான் வந்து சூஸ் பண்ணியிருக்க. வேறு எதுவும் நான் பண்ணல. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பிடிக்கி பிங்காக இருக்கும். இது கன்சீலர் வச்சுட்டே நான் வந்துட்டு ஃபுல் மேக்கப்பும் முடிச்சிடுவேன். ஸோ இது ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ அதையும் நான் வந்துட்டு இந்த அடுத்த பவுச்சில் வந்து வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஷேடோல நமக்கு பிளாக் கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சே நான் வந்து போட்டுருவேன். ஸோ அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக கொஞ்சம் போல்டாக வரைக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஐப்ரோ பென்சிலையும் நான் வந்து வச்சிருக்கேன். வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் பிளாக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோஸ் தான். ஸோ ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு ஐ ஷேடோவே போதும் எனக்கு, அதனால தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நான் இந்த ஒரு பேலட்டே எடுத்திருக்கேன். அண்ட் இதுல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ இந்த பிளாக். ஸோ இதை வந்து நான் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐலைனர், காஜல், ஐ பேஸ்டான மேக்கப் தான். ஸோ அதுக்கு நான் இந்த ஒரே ஒரு பர்பிள் ஜெல் லைனர் மட்டும் தான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா எனக்கு இது ஒன்று இருந்தாலே போதும். ஸோ இதுவே நான் வந்து மேலையும் கீழே ஃபுல்லாவே அப்ளை பண்ணிப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஷ், ஹைலைட்டர், கான்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுகரோட பேலட் தான். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு பிளஷ், ஹைலைட்டர் அண்ட் கான்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று எடுத்திருக்கிறேன். பிளஸ் அது இல்லாம எனக்கு பிளஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இதோட டார்க் ஷேட்ல இருக்க பிங்க் அந்த ஒரு பிளஷ் எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான் லாஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ லிப்ஸ்டிக் முன்னாடி நான் வந்து லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ லிப் லைனர் வந்து 5 ஷேட் வந்து எடுத்திருக்கிறேன். இது தவிர இது 4மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான். இது வந்து மிப்லைனோட லிப் லைனர். ஸோ லிப் லைனர் எடுத்த மாதிரி அதே மாதிரி 5 லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் எடுத்திருக்கிறேன். இது எனக்கு தெரியும் அதிகமா இருக்கும் அப்படின்னு, அண்ட் சில பேர் கம்மியாவும் தோணும். ஸோ எனக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே பவுச்ல வந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மஸ்காரா தான். மஸ்காராக்குன்னா இந்த மிப்லைனோட லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா பிளஸ் இந்த ஐலாஷ் கர்ல் இது 2மே எடுத்து வச்சிருக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே உள்ளதான் போடணும், பவுச்சஸ் எதுவுமே இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடரும் ஒரு பனானா பவுடரும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது 2மே எடுத்து வச்சிருக்கிறேன். தென் மஸ்காரா அப்ளை பண்ண பிறகு நான் வந்து லேஷஸ் வைப்பேன். ஸோ லேஷஸ்க்கு நான் இந்த ஒரு நார்மல் ஒரு நான் பிராண்டட் தான். ஸோ அந்த ஒரு லேஷஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். தென் இந்த ஒரு பவுடர் பிரஷ் ஆர் ஃபவுண்டேஷன் பிரஷ் 2மே எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் இந்த லிப் பாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த லிப் பாமே நான் வந்து உள்ள வச்சிடுறேன். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து லாஸ்டா செட்டிங் ஸ்ப்ரே வந்து மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதையும் நான் வந்து உள்ள எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா லேஷஸ் வைக்கிற க்ளூ. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் நெயில்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். லிப்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பவுச்ல வந்து வச்சுட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுக்காக. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் நெயில்ஸ் வந்து ஒட்டுறதுக்கான க்ளூ. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அதாவது பெரிய பாக்ஸ்ல இருந்து நான் இதுக்குள்ள குட்டியா வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ் ஒரு 3 வச்சிருக்கிறேன். என்னோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கா 3 நெயில் பாலிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் 1 ஷார்ப்னர். இது வந்து ஆங்குலர் பிரஷ்ன்னு வாங்க, நமக்கு ஐப்ரோஸ் தான் யூஸ் பண்றதுக்கு அது. பிளஸ் ஒரு ட்வீசர் வச்சிருக்கேன். லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா பஃப் வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து பேக் காம் பண்ணும்போது ரொம்ப சிக்கு விழும், சும்மாவே சிக்கு விழும். ஸோ பேக் காம் பண்ண ரொம்ப சிக்கு விழுன்றதுக்காக நான் வந்து பஃப் வச்சிருக்கிறேன். தென் ஒரு டெய்ல் காம்ப் வச்சிருக்கிறேன் அண்ட் ஒரு வுடன் காம்ப். அண்ட் இது வந்து இன்கேஸ் ஐப்ரோஸ்ல எக்ஸ்ட்ரா ஹேர் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யூ பின்ஸ். இன்கேஸ் நான் வந்து ஃபிளவர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா யூ பின்ஸ் வச்சு செக்யூர் பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா பேக்கோட மேக்கப் ஸ்பஞ்ச் 2 இருக்கு உள்ள. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ள அப்படியே போட்டுருவேன். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே போட்டாச்சு நம்ம.
ஸோ அதோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு தான், இது வந்து நான் இந்த பேக்ல போட்டுருவேன். அடுத்து எக்ஸ்ட்ரா பேர்ஸ் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே தான். இன்கேஸ் நான் கேர்ள்ஸ் பண்றேன், ஸ்ட்ரைட்னிங் பண்றேன்னா அது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்காக, பிகாஸ் நான் வந்து போட்டோஸ் எடுப்பதுக்காக. அண்ட் இந்த ஹேண்ட்பேக் நான் இருக்கிறேன். இது வந்து இருக்குன்னா என்னோட கேஜெட்ஸ், ட்ரைபாட் வந்து இவ்வளவு தான் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ட்ரைபாட், அதுக்கப்புறம் சார்ஜர், பவர் பேங்க் எல்லாமே இதுக்குள்ள போட்டுருவேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அப்சார்பிங் ஷீட். இதையும் நான் ஒன்னு வந்து இதுக்குள்ள போட்டு வச்சிருவேன். ஹேர் சீரம் வந்து நான் பேக்ல தான் வைப்பேன் எடுக்கிற மாதிரி. எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உள்ள போட்டா இதுவே ஃபுல்லா ஆக்கிடும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ், நம்மளோட இயரிங்ஸ், பிரேஸ்லெட், கிளிப்ஸ் அதெல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன் இதுக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பவர் பேங்க் அண்ட் ஆயில் அப்சார்பிங் ஷீட் ரெண்டு போட்டிருக்கேன். தென் இந்த ஒரு குட்டி கிளிப் வந்து போட்டிருக்கேன். அண்ட் ஒன் சன்ஸ்கிரீன், ஹேர் சிரம். அதை வந்து நான் இந்த பெரிய பவுச்ல வைக்கிறேன். ஏன்னா வந்து குட்டி குட்டி உள்ள அந்த குட்டி குட்டி பவுச் கொடுத்துருக்கனால நமக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் இதுவுமே உள்ள வைக்கிறேன். தென் என்னோட இயரிங் அந்த பாக்ஸ் இது உள்ள. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த பேக் ஃபுல் நான் வந்து என்னோட ட்ரெஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்ல வச்சுட்டேன். பிளஸ் ஒரு எனக்கு என் சிஸ்டருக்கும் சேர்த்து ஒரு ட்ரோலி பேக் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கான தேவைகள் தான். ஸோ 1 வீக்கே இவ்வளோ அதிகமாக இருக்கு.